படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவதுலேயே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான். நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணால் என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அதனால் எப்படி உட்கார்றதுன்னு கூட நான் ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்டு தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியும் அண்ணா. ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது, பக்கத்துல இருக்கிறனால. உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப, நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானி கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வரைக்கும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லோரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகே அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களை ஒரு மொக்க கேங் பா, எப்ப பார்த்தாலும் சும்மா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நீ பண்ண அப்புறம் கேட்ட வரல திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல? அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்ட் தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர், இந்த சின்டின்னு ஒருத்தர், ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனாலும் நின்று இந்த
கிண்டியில் ரோடு ஒரு எங்கேயாவது நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க, அப்போ பார்த்துருக்கேன். இல்லண்ணே, அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவ்வளவு அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், ஐ லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா, ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே, இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. ஒரு ஓகே, நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். ஒரு നല്ലൊരു അതേപോലെ സതീഷ് മാസ്റ്റർ, താങ്ക് യു സോ മച്ച്. இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த சாங் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், நீ நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நிஹாரிகாஜி, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு சென்னை? உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக வரக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 times மேலே பார்த்துருக்கேன் வினய் தாண்டி வருவாயா. அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட பர்சனல் கனெக்ஷன். പിന്നെ വാരണമായിരം அந்த மாதிரி ஒரு ஜெசி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன ஜெசி இருந்தது, குட்டி ஜெசி இருந்தது. அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம், அவ்வளவுதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெர்சி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெர்சியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பையன் மட்டும் நீ how கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையதான் சொல்லலாம். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு, இந்த ஏஜ்லயே அவருக்கு காண்டாயிட்டு இருக்காரு. பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு. லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ. I love you too.
அவ்வளவுதான். சரி, அதான் இன்னொரு டாஸ்க் இல்ல, இதுதான் மெயினான டாஸ்க். ஆமா. மெட்ராஸ் கார் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாயுதையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்கா நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனா நடந்துமோ பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக் ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்க கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கிற. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. சோக்கு. ஏ சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு, சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்ஸலா இருக்கிறப்பா. சரி, சொல்லுங்க பாப்போம். என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கிறீங்க? புள்ள என்னாலும் எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. Bro, மண்ணையா பண்ணுறீங்க. ஜோரா அதை கை தட்டுங்க. Bro, my mother tongue is Malayalam. இல்ல நோ ஞானம் குறைச்சு மலையாளம் സംസാരിക്കും. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுங்க. என்னடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க? என்னையா கையாமையா கூவிட்டு இருக்கு. ஏமா இந்தா இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல் இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா, இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா, மட்ராஸா? மெட்ராஸ். நான் தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல. சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணணும் அப்படின்றது ஆசை. Thank you so much. Love you. Thank you so much. Okay. Yeah. சாமி